தமிழ் மண்ணுக்காக இறந்துருக்காரு, தமிழ்ன்ற வார்த்தைக்காக இறந்துருக்காரு இந்த போராட்டத்தில். ஒரு சில சந்தேகங்கள்லாம் கூட இருந்தது, இது இந்த போராட்டத்தில் தான் போய் இறந்தாரா அப்படின்லாம் கேட்டேன். அவனுக்கு பசங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பாங்க, வீட்லையும் சொல்லாமையே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டாங்க. பசங்க நினைக்கிட்டு உண்மையை சொல்லலை, எங்க கூட வந்தான்றதே மறைச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனாங்க, திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க 22 போன பையன் நாங்கள் 24 காலையில் ஒரு 11 மணி அப்ளை பண்ணால் தான் பார்க்குறோம். இவர் பேர் மணிகண்டன், வயசு 16 தான் ஆகுது, அம்பத்தூரில் இருக்கார் இந்த தம்பி. இவர் பார்த்தீங்கன்னா நம்ம போராட்டத்தில் கலந்து பீச்சில் அவர் இறந்துட்டார். அந்த இறந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது, நம்மளுடைய நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய பத்திரிகை நண்பர்களும் அப்புறம் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க தான் எனக்கு இந்த தம்பி இப்படி இறந்துருக்கான்னு காலையில் எனக்கு சொன்னாங்க. ஒரு 8 மணிக்கு சொன்னாங்க. சொன்னோன்னே வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்க சொன்னேன். கேட்டால் அம்பத்தூரில் இருக்குன்னு சொன்ன, போய் வீட்டை போய் பார்த்தேன். அந்த பையன் தான் அவர். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு 2 நிமிஷம் அப்படியே பிளாங்க் ஆகிட்டேன். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது அவங்க அம்மா தையல் மிஷின் வேலை பண்ணுறாங்க. ஒரு சில சந்தேகங்கள்லாம் கூட இருந்தது, இது இந்த போராட்டத்தில் தான் போய் இறந்தாரா அப்படின்லாம் கேட்டேன். அதுக்கு ஆதாரங்கள் அவங்க குடும்பத்தில் இருந்து வந்திருக்காங்க, அவங்களே சொல்லுவாங்க அவங்களுக்கு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கண்டிப்பாக அந்த குடும்பத்துக்கு பெரிய பையனா நம்ம இருக்கணும், நம்ம எல்லாரும் இருக்கணும். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நேற்று கேட்டேன். அப்புறம் இந்த மீனவர் குப்பம் எரிஞ்சிடுச்சுன்னு நான் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு இருந்தேன். அது இப்போ அரசாங்கமே எடுத்து செய்யுது. அந்த 10 லட்ச ரூபா இந்த குழந்தை குடும்பத்துக்கு கொடுக்கலான்னு நேற்று போனவொன்னே அந்த காலையில் ஒரு 10 லட்ச ரூபாவா, அந்த 10 லட்ச ரூபா இங்கே கொடுத்துட்டேன் நான். இது வெறும் பணம் தான் நான் கொடுத்தது. பட் இந்த குழந்தைய தமிழ் மண்ணுக்காக, இந்த பையன் தமிழ் மண்ணுக்காக இறந்துருக்காரு, தமிழ்ன்ற வார்த்தைக்காக இறந்துருக்காரு இந்த போராட்டத்தில். முதலமைச்சர் ஐயாவை நாங்கள் 2 நாளைக்கு முன்னாடி போய் பார்த்தோம். பார்க்கும்போது மாணவர்கள் நிறைய பேர் அடிபட்டிருக்காங்க, மருத்துவ செலவு பண்ணணும்னு கேட்டோம். கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் மேலே கேஸ் போட்டிருந்தா, இளைஞர்கள் மேலே மாணவர் மேலே கேஸ் போட்டிருந்தா அதை வாபஸ் வாங்கணும்னு சொல்லியிருந்தோம், அதையும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இது வரலாறுல இந்த வெற்றி பதிக்கக்கூடிய நாள், இது வேற மாதிரி ஆயிடுச்சு, அது செலிப்ரேஷன் டே ஒன்று வேணும்னு கேட்டிருக்கோம், அதையும் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ சீக்கிரம் 11:30 மணிக்கு வீட்டில இருந்து கிளம்புனா அவங்க அம்மா ட்ரெஸ் போடும்போதே கேட்டாங்க, ஏன்டா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுக்கிறேம்மா, நாளையிலேருந்து எல்லாம் போட மாட்டேன், நாளைக்கு மிட்டம் டெஸ்ட் இருக்கு, நான் படிக்கணுமா சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சீக்கிரம் பசங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பாங்க, வீட்லேயும் சொல்லாமையே கிளம்பி பீச்சுக்கு போயிட்டாங்க. சரி, அவங்க பசங்களை விசாரிக்கும் போது பீச்சுக்கு போயிருக்காங்கம்மா பசங்க, மணிகண்டனும் கூட போயிருப்பான்னு எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பசங்களாம் ரிட்டர்ன் திரும்பி வந்துட்டாங்க, பையன் மட்டும் வரவே இல்லை. அதுலேருந்து 8 மணி வரைக்கும் அங்கே அவங்க பசங்க எங்ககிட்ட உண்மையை சொல்லலை, எங்கள் கூட வந்தான்றதே மறைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்காக போகிறதுக்கு எல்லாம் கிளம்பி 10 மணி வரைக்கும் தேடிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்க அம்பத்தூர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் பண்ணி பண்ணாங்க. அவங்க நாளை காலையில் எல்லாம் பசங்க திரும்பிடுவாங்கம்மா, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, 5 மணிக்கெல்லாம் கலைஞ்சிரும் கூட்டுன்னு அவங்க எங்களுக்காக சொன்னாங்க. அவங்க அம்மா எதுக்காகவும் பயந்து நீங்கள் வீட்டிலே வெளியில தான் காத்துட்டுருங்க, எப்போ குழந்தை திரும்பிடுவான்னு சொல்லி. மறுநாள் காலையிலையும் வரல. காலைல 10 மணிக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகும்போது ஒரே கலவரம் ஆயிடுச்சு, நீங்கள் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது, பீச் ஸ்டேஷனுக்கு தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா பீச் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்காட்டி ரொம்ப கலவரம் ஜாஸ்தி ஆனதுனால எங்களால் அவ்வளோ தூரம் போக முடியல. திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க. கோஸ் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போனவங்க திரும்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அடுத்த நாள் காலையில் நாங்கள் அன்றைக்கி நைட்டு திரும்ப போய் பீச்சில் அப்ரோச் பண்ணி கேட்குறோம், இது எப்படி பண்ணுறது, பையன் மிஸ்ஸிங் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை எல்லா சைட்லையும் கோஸ்டல் ஏரியாஸ்லாம் கொஞ்சம் அலர்ட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க அப்படின்னு இருந்தாங்க. அந்த வகையில் நாங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கோவளத்துலேருந்து ஆரம்பித்து வரும்போது காணத்தூர்ன்ற ஸ்டேஷனில் அவுட் போஸ்ட்டில் விசாரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு பையனோட பணம் ஒதுங்கி இருக்குது, உங்களுதான்றதை வெரிஃபை பண்ணுங்கன்றாங்க. வெரிஃபை பண்ணும்போது பார்த்தா பையனோட பாடி அது எங்களுக்கு 22 போன பையனை நாங்கள் 24 காலையில் ஒரு 11 மணி வாக்கில் பணமாக தான் பார்க்குறோம். அவங்க 8 மணிக்கு எடுத்திருக்காங்க, ஸ்டான்லி இது ராயப்பேட்டைக்கு அனுப்பிச்சிட்டாங்க பாடியை நாங்கள் போகிறதுக்குள்ளே.